நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. ஜெபிப்போமா. எங்கள் ஆத்தும நேசரே, எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை அளித்து வருகிறவரே, ஐயா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி உடைய இரக்கத்தின்படியே எங்களை ஜெனிப்பித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் உடைய சத்தியத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை அதிலே வளரும்படியாக உள்ள எல்லா வழிகளையும் கர்த்தர் காட்டி கொடுக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். எங்களுக்கு போதித்து தாங்க, கற்றுத்தாங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை, வளமான செழிப்பான சமாதானத்தோடே இருக்கக்கூடிய வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரிஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ஆத்தும நேசரின் 7 வார்த்தைகள். 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு உலகத்தில் 6000 ஆண்டுகளை தந்தார். மனு குலத்துக்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். 6 மணி நேரத்தில் அவர் பேசின வார்த்தைகள் 7 வார்த்தைகள் தான். மீதி நேரத்தை எல்லாம் மௌன ஜெபத்திலேயே கழித்தார். சாதாரணமாக சிலுவையில் தொங்குகிறவன் ஐயோ வலியாக இருக்கிறதே, வேதனையாக இருக்கிறதே, தாங்க முடியவில்லையே என்றுதான் பேசுவான். வேறு சிலர் தங்களை சிலுவையில் அறைந்தவர்களை திட்டுவார்கள், வசைப்பாடுவார்கள், சாபமிடுவார்கள். ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்குகிறவராக அல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகவே இந்த வார்த்தைகளை வழிந்தார். சிலுவையின் 7 வார்த்தைகளும் துன்ப நேரங்களிலே, பாடுகள் வேதனைகளின் மத்தியிலே, மரணத்திலே ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மாதிரியை காண்பித்தார். 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 21 சொல்லியிருக்கிற வசனத்தின்படி, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசுவினுடைய சிலுவை வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது வெறும் வார்த்தைகளை மட்டும் தியானித்து விட்டு போனால் மட்டும் போதாது. அவருடைய பாடுகளையும் தியாகத்தையும் வேதனையையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்தும வருத்தத்தின் பலனை குறித்தும் தியானிக்க வேண்டும். ஏசாயா 53 வசனம் 2 சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையில் இயேசு எப்படி காட்சியளித்தார்? மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையையும், மனு புத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று ஏசாயா 52 வசனம் 14 சொல்லுகிறது. அருமையானவர்களே, உலக பிரகாரமாக ஒருவரின் மரண நேரத்தில் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் அவரை சூழ்ந்து நிற்பார்கள். தகப்பன் கடைசியாக தங்களிடம் என்ன பேச போகிறார் என்பதை அறிய ஆவலுடன் காத்து கொண்டிருப்பார்கள். யாக்கோபு வயதான நாட்களில் மரணம் அடையும் முன்பு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்ததை
ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே படிக்கிறோம். மோசேயின் கடைசி வார்த்தைகளை உபாகமம் 32, 33 அதிகாரங்களில் படிக்கிறோம். தாவீதின் கடைசி வார்த்தைகளை 2 சாமுவேல் 23 அதிகாரத்தில் படிக்கிறோம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது பேசுவது என்பது மிக கடினமான காரியம். கைகளில் கடாவப்பட்ட ஆணிகளின் பலத்தில்தான் முழு சரீரமும் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சூழ்நிலையில் மூச்சு விட முடியுமே தவிர மூச்சை உள்ளே இழுப்பது மகா வேதனையானது. அதுவும் மூச்சை இழுத்து சத்தத்தை உயர்த்தி பேசுவது என்றால் எவ்வளவு அதிக வலியை, வேதனையை அனுபவிக்க வேண்டியதிருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினது என்ன? அந்த முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் வசனம் 34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவின் உள்ளத்தில் யார் மீதும் கசப்புகள் இல்லை, யார் மீதும் வைராக்கியம் இல்லை, யார் மீதும் கோபமோ எரிச்சலோ இல்லை. அன்பும் மனதுருக்கமும் மன்னிக்கும் சிந்தையுமே வெளிப்படுகிறது. வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட கசப்பு தான் வரும். ஆனால் சந்தன மரத்தை வெட்டும் போது இனிய நறுமணம் கமழும். இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது, சுகந்த வாசனையாக பரிமளிக்கிறது. சிலுவை மொழிகளிலே முதலாவது பிதாவே என்று ஆரம்பிக்கிறார். 7வது வார்த்தையான கடைசி வார்த்தையிலும் பிதாவை அழைத்தே முடிக்கிறார். பிதா குமாரன் என்ற உறவை கடைசி வரை இயேசு காத்துக்கொண்டார். சவுக்கு அடிகளோ, முள்முடியோ, கொடூரமான ஆணிகள் கடாவப்படுதலோ பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அன்பின் உறவை பிரிக்க முடியவில்லை. அது மாறாத உறவு, அது நித்திய உறவு. பிதாவே என்று தன் சிறு வயதிலேயே அசைக்க முடியாத உறவை உள்ளத்தில் ஏற்படுத்தி இருந்தார் இயேசு. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று தன்னை தேடி வந்த மரியாளுக்கும் தந்தையாகிய யோசேப்புக்கும் அவர் சொன்னார் என்று லூக்கா 2:49 படிக்கிறோம். பிதாவின் சித்தம் செய்வதே அவருக்கு போஜனமாக இருந்தது என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. மரித்த லாசருவின் கல்லறை அண்டை வந்து நின்று, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி லாசருவை உயிரோடே எழுப்பி கொடுத்தார். யோவான் 11:41 படிக்கிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஸ்லாக்கியத்தை முதல் முறையாக நமக்கு அறிமுகப்படுத்தியது இயேசு கிறிஸ்து தான். அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். யோவான் 1:12 கற்றுக்கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம். கிறிஸ்துவுடன் கூட உடன் சுதந்திரராக இருக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1 வசனத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, உலக பிரகாரமான பிரதான ஆசாரியன் பாவ மன்னிப்புக்காக மன்றாடும் போது ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த இரத்தத்தோடு கூட பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து ஜனங்களுக்காக ஜெபிப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக்கி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பாவங்களை மன்னித்து பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 12 நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பாவ மன்னிப்பின் வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொல்லி இராவிட்டால் அவரை சிலுவையிலே அறைந்தவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள் அனைவருக்குமே பயங்கரமான முடிவு ஏற்பட்டிருக்கும். அவர்களில் ஒருவருக்கும் தாங்கள் சிலுவையில் அறைகிறவர் யார் என்று தெரியவில்லை. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதர்களை பார்த்து, சகோதரரே,
நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் வசனம் 17 நாம் படிக்க முடிகிறது. அவரை கிறிஸ்து என்று அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4 வசனம் 4 படிக்கிறோம். அறியாதிருக்கிறார்களே என்று கிறிஸ்து தன் அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பன் ஸ்தானத்திலிருந்து மன்றாடுவதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளே, இயேசு கற்றுக் கொடுத்த மன்னிப்பின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். உங்களுடைய நண்பர்களை, உறவினர்களை, அதிகாரிகளை மன்னிப்பது உங்களுக்கு எளிதான காரியம். கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் எதிரிகளையும் துரோகிகளையும் உங்களுக்கு விரோதமாக தூஷணம் பேசுகிறவர்களையும் அநியாயம் செய்கிறவர்களையும் கூட உங்களால் எளிதாக மன்னிக்க முடியும். ஏன்? இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்திருக்கிறார் அல்லவா? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த மன்னிப்பின் எடுத்துக்காட்டை, உதாரணத்தை, இந்த மாதிரியை நாமும் பின்பற்றும்படியாக நாம் இந்த காலை வேளையிலே ஞாபகப்படுத்தப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றுதான் அந்த ஆத்துமநேசரின் வார்த்தை வாயிலிருந்து வந்த அந்த முதலாவது வார்த்தை. 2வது வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானிப்போம். லூக்கா 23 வசனம் 43 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் தன்னை இயேசுவோடும் அவருடைய ராஜ்யத்தோடும் இணைத்துக் கொள்ள விரும்பி, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று மன்றாடினான். லூக்கா 23:42 வசனத்திலே இதை நாம் படிக்கிறோம். அது கடைசி நேரம் தாமதித்திருந்தால் நிச்சயமாகவே அந்த கள்வன் நித்தியத்தை இழந்திருப்பான். பளு தூக்குகிற இயந்திரமாகிய பெரிய கிரேன் கப்பலில் உள்ள சரக்குகளை அப்படியே உயர தூக்கி எடுத்து கரையில் பாதுகாப்பான இடத்தில் வைக்கிறது போல இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய அவனை தூக்கி எடுத்து கிறிஸ்துவுடனே கூட பரதீசில் நிறுத்தினது. உயிர் உள்ளவரை நம்பிக்கை இருக்கிறது. கிருபையின் வாசல்கள் திறந்திருக்கிறது. உலகத்தில் மிக ஞானமான காரியத்தை செய்தவர்களுள் இந்த கள்வனும் ஒருவன். அவன் செய்ததெல்லாம் ஒரு சிறிய ஜெபம். அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது! கர்த்தர் ஜெபத்தை கேட்டது மட்டுமல்ல, உடனடியாக அந்த கள்ளனுக்கு பதில் அளித்தார். அந்த ஜெபம் அவனை கிறிஸ்துவோடு இணைத்தது. அவனை உன்னதங்களில் உள்ள உயர் தலங்களில் இணைத்தது. பரதீசுக்கு பாக்கியம் பெற்றான் அந்த கள்வன். கடைசி நேரத்திலே விடுதலை, கடைசி நேரத்திலே நித்தியம், கடைசி நேரத்திலே பாக்கியம். என்ன பாக்கியம் என்றால், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அன்புக்கினியவர்களே, ஆத்தும நேச சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை தான் நான் ஒரு தொடர் செய்தியாக உங்களுக்கு பிரசங்கித்து வருகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று லூக்கா 23:34 சொன்ன வார்த்தை. 2வது வார்த்தையாக லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்கிற வார்த்தையை தியானித்தோம். தொடர்ந்து 2வது வார்த்தையை நாளை தினத்திலும் தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். அன்பு நிறைந்த பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று உமக்கு விரோதமாக துரோகம் செய்தவர்களை, அநியாயம் செய்தவர்களை நீர் மன்னித்தீர் அல்லவா? நாங்களும் எங்களுக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், தூஷணம் செய்கிறவர்கள், அநியாயக்காரர்கள், அவர்களை மன்னிக்கும்படியாக தனிநபர்களை, குடும்பங்களை, சபைகளை, விசுவாசிகளை மன்னிக்கும்படியாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மன்னிப்பின் முன்மாதிரி நாங்கள் பின்பற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நண்பர்களை மன்னிப்பது எங்களுக்கு எளிதான காரியம், ஏனென்றால் நீர் எங்களை மன்னித்திருக்கிறீர். அந்த தைரியத்தோடு, நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் வாழ்க்கையை செலுத்துகிறோம்.
கிருபையாக அருள் புரிந்தருளும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.